என்னங்க டாக்டர், எனக்கு எந்த வேலையும் செய்ய பிடிக்கல, ரொம்ப சோர்வாகவே இருக்குது, காலையில் எந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிக்கிற மாதிரி இருக்குது, இன்ஜுரி ஆனதும் அந்த மாதிரி உடம்புல ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ட்ராமா இருந்தது அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணும்போது நம்ம இந்த இதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். 10 மணிக்கெல்லாம் நான் படுத்துடுறேன், ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபோன் நோண்டுறதோ இல்லை டிவி பார்க்குறதோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து மாறிக்கிட்டே இருக்குது, தூங்குறதுக்கே நேரம் இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆளி விதை, ஃப்ளாக் சீட்ஸ் இந்த மாதிரி வந்து விதைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது அது நம்ம நரம்பு மண்டலத்தை வந்து ரொம்ப வலுப்படுத்துது. சரி போ, இது அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போகிறது. இது வந்து மனச்சோர்வுனால க்ரானிக் ஃபெட்டிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா நாள்பட்ட சோர்வு. ஒருத்தவங்க வந்து எப்பவுமே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னங்க டாக்டர், எனக்கு எந்த வேலையும் செய்ய பிடிக்கல, ரொம்ப சோர்வாகவே இருக்குது, காலையில் எந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிக்கிற மாதிரி இருக்குது, எந்திரிச்சாலும் எப்படா வந்து அந்த சாப்பாட்டு வேலையை மட்டும் செஞ்சுட்டு பசங்களையெல்லாம் கிளப்பி விட்டு படுப்போம் போல் இருக்குது, படுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எதனால் இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வருது அப்படின்னா, ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகள் புதுசாக வந்திருக்கு, ஒரு ஃபீவரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆனதோ அந்த மாதிரி உடம்புல ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ட்ராமா இருந்தது அப்படின்னா நம்ம உடம்பு ரெக்கவரி ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு டயர்ட்னஸை கொடுத்து ஹீலிங் ஃபேஸில் இருக்கும்போது நம்மளை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறதுக்காக ஒரு டயர்ட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது கொஞ்சம் வேலை செய்கிறோம் இல்லைனா சின்னதாக மாடிப்படி ஏறி இறங்கினாவே சோர்வாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கலாக நம்ம பாடியை வந்து ரெஸ்ட்டுக்காக இன்டியூஸ் பண்ணுற ஒரு டயர்ட்னஸ். இது இல்லாமல் மென்டல் டயர்ட்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாடியெல்லாம் நல்லா தான் இருக்கும், நம்ம ஹெல்த்தியாக தான் இருப்போம், லைக் எந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தாலும் அதுல எல்லாம் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு வந்து எப்போவுமே டயர்டாக இருக்கிற மாதிரி, ஒரு வேலையில் செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ வந்து மென்டல் சோர்வு தான் அதுக்கான காரணமாக இருக்கும். அப்போ ஒரு வேலையை வந்து அவங்களால வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியாது, ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு அட்டென்ஷனோட ஒரு வேலையை செய்ய முடியாமல் சரி போ, இது அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போகிறது. இது வந்து மனச்சோர்வுனால இந்த மாதிரி வரலாம். இப்போ டயர்ட்னஸ்க்கு வேறு என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஊட்டச்சத்து குறைபாடும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதாவது விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அவங்களுக்குமே வந்து டயர்ட்னஸ் வந்து ரொம்ப மார்க்கடாக இருக்கும். ஏதாவது வந்துட்டு நம்ம உணவில் வந்து இந்த மாதிரி ஒரு தேவையான நியூட்ரிஷன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் வரலாம். அதே மாதிரி வந்துட்டு ப்ராப்பரான தூக்கம் இல்லாமல் இருந்தது, ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து மாறிக்கிட்டே இருக்குது, தூங்குறதுக்கே நேரம் இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போ செய்கிற வேலை தான், ஆனால் இப்போ வந்து ஒரு ஆட்கள் கூட ஷேர் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருந்த ஆள் இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு திடீர்னு ஒர்க்லோடு ரொம்ப ஜாஸ்தியாயிரும் இல்லையா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தூக்க முறையாகட்டும் சாப்பிட்ற முறையாகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றங்கள் வந்துடும். அப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போது நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். சரி, இப்போ இதிலேருந்து எப்படி ரெக்கவரி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. என்ன மாதிரியான பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லைனா ஒரு ஃபீவருக்கு அப்புறம் வந்திருந்தது அப்படின்னா ப்ராப்பரான நியூட்ரிஷன் இருக்கிற ஃபுட்டை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது சத்து குறைபாடு இருக்கும்போது நம்ம அந்த சத்துக்களுக்கு தேவையானது எந்த டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இல்லைனா காமனாக நம்ம வந்து பழங்களோட அளவுகளை அதிகப்படுத்திக்கலாம். கொட்டை விதைகள், அதாவது பூசணி விதை, ஆளி விதை, ஃப்ளாக் சீட்ஸ் இந்த மாதிரி வந்து விதைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது அது நம்ம நரம்பு மண்டலத்தை வந்து ரொம்ப வலுப்படுத்துது. அப்போ நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, நான் போய் படுத்துடுறேன், 10 மணிக்கெல்லாம் நான் படுத்துடுறேன், ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபோன் நோண்டுறதோ இல்லை டிவி பார்க்குறதோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னே தெரியல. சும்மா பார்க்கலான்னு எடுத்தேன் அப்படிம்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அதுலேயே வந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த 12:30 போது தான் கண்ணே ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சு ஒரு சோர்வாகி ஃபோனை வச்சுட்டு தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த இதை வந்து ஹேபிட்டை வந்து நம்ம மெயினாக கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். தூக்கம் வருதோ இல்லையோ நம்ம வந்துட்டு போய் 10 மணி அப்படிங்கும்போது படுக்க ஆரம்பிச்சிடணும். இனிஷியலாக அந்த தூக்கம் வராது தான், ஏன்னா நம்ம பாடி வந்து நம்ம ரொம்ப நேரம் அப்படியே ஆக்டிவாக இருந்து பழகுனதுனால அந்த மெக்கானிசம் மாறுறதுக்கு டைம் ஆகும். தூக்கம் வரலினாலும் நம்ம அந்த இடத்துல ஃபோனை எடுக்காமல் நம்ம அமைதியாக இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நம்மளுக்கு ஆழ்ந்த தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஸ்லீப்பிங் பேட்டர்னை நம்ம மாற்றும் போதே காலையில் எந்திரிக்கும் போது ஒரு டீப் ஸ்லீப்போடு எந்திரிக்கும் போது நம்ம ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். மெயினாக பழ வகைகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணும்போது நம்ம இந்த இதிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். இன்னொன்று தைராய்டோட டெஃபிஷியன்சி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வேறு எந்த சிம்டமும் இருக்காது, ஒரு டயர்ட்னஸ் இருக்கலாம், இல்லைனா ஒரு கூட சேர்ந்து ஒரு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னாலுமே நம்ம வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். விட்டமின் டியோ இல்லை தைராய்டோ ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த டயர்ட்னஸ்க்கான ஒரு காரணமாக இருக்கும். மனச்சோர்வுல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா
நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு ஆக்டிவான வேலைகளில் லைக் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸோ இல்லை ஒரு சைக்கிளிங் போகிறது இல்லைனா யோகா பண்ணுறது அந்த மாதிரி வச்சுட்டே இருக்கும்போது இனிஷியலாக அதுவுமே நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜியை ட்ரெயின் பண்ண தான் செய்யும். பட் நம்ம தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணிக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாடி மைண்டு ரெண்டுமே ஃப்ரெஷ் ஆயிரும். அப்போ நம்ம ஈஸியாக இதிலிருந்து வெளியே வந்துடலாம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.